no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி வெற்றி நடை போடுகிறது. செங்கோட்டையன் இப்படி கட்சி கட்டுப்பாட்டை மீறி செங்கோட்டையன் டெல்லிக்கு போகலாமா? சில பேர் கேட்குறாங்க. முதல்ல அவர் அங்கேயா போனார்? நீங்க எங்க சார் போனீங்க? சசிகலாவை கொஞ்சம் அடக்கி வைங்க, ஒதுக்கி இருக்க சொல்லி நீங்க எங்க போனீங்க? நீங்க சுயநலவாதி செங்கோட்டையன் சொல்றீங்களே, அந்த செங்கோட்டையன் 6 பேர் அழைச்சிட்டு போய் எடப்பாடி நல்லதுக்காக தான் அந்த பேச்சையும் நடத்தினாங்க. அதனாலதான மதிச்சு தான் சீனியர், இன்னைக்கு இருக்கிற எல்லார்ட்டையும் அதிகாரமிக்க சீனியர்னா செங்கோட்டையன் தான். இன்னைக்கு அவர் தான் நம்ம கட்சியோட பொதுச்செயலாளர்னு ஏத்துக்கிட்டவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்கிறோம். அதிமுக என்ன இருந்தாலும் நமக்கு தலைவர் அவர். அப்படி வந்த ஒரு பேட்டி கடைசியா அமித்ஷாவுடைய அதிகாரப்பூர்வ கருத்து என்ன தெரியுமா? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் தமிழ்நாட்டில். எடப்பாடி இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவரை விட்டுட்டு மாற்றா ஒருத்தர மனசுல வச்சிருக்காங்க. அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க? சொல்லுவாங்களா, மாட்டாங்களா? இல்ல தேர்தல் முடிஞ்சா, இல்ல கடைசி நேரத்திலயா? என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஆக மொத்தம் ஏதோ ஒரு பிளான் பி இருக்கு. எடப்பாடியை பலவீனமாக்குவதற்கான முயற்சிகள் நடப்பது. என்னதான் பண்ண காத்திருக்கீங்க? அமித்ஷா செய்ய காத்திருக்கலாம் ஒரு பக்கம், எடப்பாடி என்ன செய்ய காத்திருக்கிறாரு? அப்போ உங்களுடைய நிஜமான நோக்கம் கழகங்கள் இல்லா தமிழகங்கிற பழைய கோஷம் ஞாபகம் வந்துருச்சு பிஜேபிக்கு. பிஜேபியினுடைய இறுதி இலக்கு அதுதான். ஒரு கழகத்தை முதல்ல ஒழிப்போம், இன்னொரு கழகத்தை அப்புறம் ஒழிச்சிருவோம். கழகங்கள் இல்லா தமிழகம் இல்ல. இந்த தேர்தலே நம்மளுடைய ஒரிஜினல் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம், ஒழிச்சிருவோம் அதிமுகவை. பிளான் ஏ தான். எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அதுல இவ்வளவு ஓட்டைகள் இருக்கு ஜீன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கிறார். ஜெயக்குமார்ல தொடங்கி எல்லாரும் பேசினாங்க. அண்ணா திமுகவை எதிர்த்தவர்கள் தான் வீழ்ந்து போனார்கள். எது வரைக்கும் தெரியுமா? எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்த வரைக்கும். ஆனா எடப்பாடி எதிர்த்தவர்கள் அதிமுக விட்டு விலகி போனாலும் அண்ணா திமுக டெபாசிட் போக வச்சாங்க. இவர்கள் எவர் ஒருவரும் அதிகாரத்துக்கு வரது வர மாட்டாங்கன்னு என்னோட உள் மனசு சொன்னது. இந்த கட்சியை அழிக்கிற வேலையை தான் பிஜேபி பார்க்க. நிஜமான ஆசை அதிமுக அழிவதுதான் நினைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. செங்கோட்டையின் திட்டம் வெற்றியா? எடப்பாடி இறங்கி வருவாரா? பிஜேபி பிரச்சனை தீர்த்து வைப்பது சரியா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் நம்முடன் நினைக்கிறார். வணக்கம் திரு லட்சுமணன். வணக்கம். செங்கோட்டையின் முயற்சி வெற்றியா? வெற்றி தோல்வின்னு சொல்றதுக்கு அவர் ஒன்றும் காலக்கெடுவு எடப்பாடிக்கு தான் வச்சாரே தவிர என்னுடைய இலக்கு இதுதான் அப்படின்லாம் ஒன்றும் ஒரு தனிப்பட்ட விஷயத்தை செங்கோட்டையன் கையில் எடுக்கல. இந்த கட்சி பலப்படணும்னு சொல்றாரு. அது நடந்து முடிகிற வரைக்கும் வெற்றி தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அந்த முயற்சியை தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும், துவளாமல் செய்யணும், இடையூறு வந்தாலும் தடுக்கணும், கேட்க வேண்டியவர்கள் கேட்க மறுத்தால் யார் சொன்னால் கேட்பார்களோ அவர்களிடம் போகணும் அப்படிங்கிறது. அதான் உங்களுடைய கேள்வியில் ஒரு பகுதி. பிஜேபி இதை தீர்த்து வைப்பது சரியா? அந்த பிஜேபி தானே எல்லாரும் கொண்டு கட்சியை கொடுத்தீங்க. இன்னைக்கு நேத்தா 2018 தர்ம யுத்தம் தொடங்கியதன் மூலமாக, குருமூர்த்தியின் பேச்சை கேட்டுக்கொண்டு தர்ம யுத்தம் தொடங்கியதன் மூலமாக முதலில் இந்த கட்சியை கிட்டத்தட்ட லகான கொண்டு போய் கொடுத்தது ஓபிஎஸ். அதுக்கப்புறம் அந்த ஓபிஎஸ் கிட்ட கொண்டு வாங்கன்னு கேட்டு அதே பிஜேபி கிட்ட போய் மன்றாடியவர் எடப்பாடி. மீதம் இருந்த 3.5 ஆண்டு கால ஆட்சியை நகர்த்திட்டு போனதுக்கு பிஜேபி சொல்வதையெல்லாம் கேட்டவர் எடப்பாடி. மாறி 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 அவங்க கையில தான் கொண்டு போய் கண்ட்ரோல வச்சுங்க. 21 தேர்தல் வருது, எனக்கு யாரும் தேவையில்லைன்னாரு. ஒன்னா இருங்கன்னு அமித்ஷா சொன்னபோது சரி ரைட் ஏதோ சொல்றாரு, இது உங்க தேர்தல்னு சொல்லிட்டு போனார். பிரச்சாரம் தொடங்குது, அவங்க ஜெயில இருந்து வர்றாங்க. எழுச்சி எல்லோருமே பார்த்தோம். 1000 காரணம் இருக்கட்டும், 1000 பின்னாடி இருக்கட்டும், அந்த எழுச்சியை பார்த்து எல்லாருமே மிரண்டாங்க. ஏன்னா ஜெயில இருந்து வந்த ஒரு ஆளுக்கு இவ்வளவுதானா? ஏன்னா அப்ப காட்சி மாறிடுச்சு. சசிகலா தான் ஜெயலலிதாவை கொன்றான்னு சொன்னவங்களாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. மக்கள் மனதில் மாறிடியா போய் சொன்ன. என்னைக்கு இந்த ரெட்டை ஜடை போட்டுக்கிட்ட ஜெயலலிதாவுடைய வீடியோவை மக்கள் பார்த்தாங்களோ ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறத, அன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. ஸோ அதெல்லாம் இவனுங்கெல்லாம் சொன்னது போயின்னு யாரெல்லாம் நாளாந்தரமாக பேசினாலும் அத்தனை பேர் அம்பலப்பட்டாங்க. அதன் காரணமாகவும் அந்த எழுச்சி வந்தது. அப்படி எழுச்சியோடு இருக்கிற சசிகலா களத்துக்கு வந்தால் எனக்கு ஆபத்து. அவங்கள சேர்த்துக்கவும் மாட்டேன், அந்த எழுச்சி எனக்கு வேண்டாம், ஆனால் அவங்க களத்துல இருக்கக்கூடாது சொல்லி அதே பிஜேபியிடம் போய் மண்டியிட்டவர் எடப்பாடி. அவங்கள கொஞ்சம் ஒதுங்கி இருக்க சொல்லுங்க, மறுக்க சொல்லுங்க. யார் போய் பேசினான்னு தெரியும். சசிகலாவிடம் கடிதம் வாங்கியவர் யாருன்னு எனக்கு தெரியும். நம்ம ஆட்சி வரட்டும், என்னுடைய நோக்கம் திமுக வந்துடக்கூடாது. சசிகலா சொன்ன ஒரே வார்த்தை, நான் கடிதம் கொடுக்குறேன், அறிக்கை விடுறேன். விட்டுட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே நான் திருப்பி அரசியல் வரேன்னு சொன்னாரா? அப்ப நிர்பந்தத்தின் காரணமாக தான் சசிகலா அந்த அறிக்கையை கொடுத்தான்னு சாதாரண அறிவு உள்ளவனுக்கும் தெரிஞ்சு போச்சு. அந்த கடிதத்தை வாங்குறதுக்கு யாருக்கிட்ட போய் இவர் விழுந்தார்? செங்கோட்டையன் இப்படி கட்சி கட்டுப்பாட்டை மீறி செங்கோட்டையன் டெல்லிக்கு போகலாமா? சில பேர் கேட்குறாங்க. முதல்ல அவர் அங்கேயா போனார்? நீங்க எங்க சார் போனீங்க? சசிகலாவை கொஞ்சம் அடக்கி வைங்க, ஒதுக்கி இருக்க சொல்லி நீங்க எங்க போனீங்க? அந்த ஒரு விஷயம் உதாரணத்துக்கு சொல்றேன். அது மாதிரி எத்தனையோ இருக்கு. சரி, அந்த செங்கோட்டையன் எடுத்தோடனே டெல்லிக்கு போனாரா? உங்க வீட்டுக்கு வந்தார்.
தனியா வந்தா கூட மதிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒத்த கருத்துடைய 6 பேரை சேர்த்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு தான் வந்தார், உங்க முன்னாடி தான் பேசினார். அண்ணன் நீங்க முதலமைச்சர் ஆகணும்னா கட்சி நல்லா இருக்கணும்னு சொன்னவர் செங்கோட்டையன். அன்னைக்கு அவர் அதை காது கொடுத்து கூட கேட்கலன்னு சொன்னார், பிரஸ் மீட்ல சொன்னார். இன்னும் சில விவாதங்கள்லாம் நடந்துச்சு, அது வேண்டாம், அது முடிஞ்சு போன கதை. சரி, அதை பத்தி பரிசீலிப்பான்னு நம்பிக்கையோட காத்திருக்கிறார். செங்கோட்டையன் மட்டுமல்ல, போன 6 பேர், அந்த 6 பேர் போனதை கேள்விப்பட்ட பல லட்சம் பேர் காத்திருக்காங்க. பரவாயில்ல, ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறேன். அதிமுக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு படுதோல்வியை சந்திச்ச பிறகு ஒரே மாசத்துல போய் பாக்குறாங்க. விட்டா போச்சு, நம்ம திருப்பி ஆட்சிக்கே வர முடியாது. நீங்க முதலமைச்சர் ஆகணும்னா கட்சி நல்லா இருக்கணும். சசிகலா எங்களை ஒழிச்சவர் தான், நாங்களே சொல்றோம் எல்லாரையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு நீங்க ஆட்சிக்கு வாங்க அப்படிதான் சொன்னாங்க. நல்லது நடக்கணும் காத்திருந்த போது ஒரு 3 மாசம் கழிச்சு அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலைன்னாரு. போயினார். ஒரு தலைவர் செய்கிற காரியம் அது வரல. அன்னைக்கே எல்லாரும் நொறுங்கி போயிட்டாங்க அந்த 6 பேருமே. சரி, இன்னி இது சரி வராது. பக்கத்திலேயே தான் அது பொய்ன்னு சொல்லும் போது வேலுமணி பக்கத்திலே இருக்காரு. அந்த 6 பேர்ல அவரும் ஒரு ஆளு. ஏன் சார் அவர் சொல்லிருக்கலாம்லன்னு நீங்க கேட்கறது ஈஸி. எடப்பாடி மேல இருக்க மரியாதையின் தனக்கு தலைவர் அவர் இப்படி பொது வெளியில 100 கேமரா இருக்கும்போது 100 பத்திரிகையாளர் இருக்கிறான், 10 கேமரா பார்த்துக்கிட்டு இருக்கு, லைவ்ல எல்லாரும் பாக்குறான். அவர் அவமானப்படுத்தக்கூடாங்கிறதுக்காக வேலுமணி அமைதியா இருந்தார். சரி, செங்கோட்டை பேசுறேன், ஏன் சார் 5 பேர் அமைதியா இருக்காங்க? 5 பேரும் வந்து சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆகும்? சொல்லுவாங்க, மரியாதையின் காரணமா அமைதியா இருக்காங்க. நாளைக்கு அவங்க சுயசரிதை எழுதுற போது இல்லாட்டி காட்சிகள் மாறுற போது சொல்லுவாங்க, இதே செங்கோட்டை அன்னைக்கே சொன்னாரு இல்லையா, 1.5 வருஷம் கழிச்சுதான். நான் ஒரு தமிழ் இந்து பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த போதே சொல்லிட்டார். எடப்பாடி பொய்ன்னு சொன்ன பிறகு செங்கோட்டை 4 மாசம் கழிச்சு அந்த தமிழ் பத்திரிகை கொடுத்த பேட்டியில ஒத்துக்கிட்டார். ஆமா, சில கட்சி நலனுக்காக நாங்க போய் சந்திச்சோன்னு மட்டும் அப்படி விட்டார். யாருன்னு கூட சொல்ல. பிரஸ் மீட்ல தான் எந்த 6 பேர்ன்றது அவரும் பேர் சொன்னார். அந்த 6 பேர் நான் முதல்ல சொல்லிட்டேன். இவங்க தான். இதுல என்ன ரகசியம்? நல்லதுக்கு தானே சார் போறாங்க. நல்லது நடக்கிறதுக்கு எதுக்கு சார் நம்ம பூசி பொழுகணும்? அப்போ யாருக்கு நல்லது? எடப்பாடிக்கு நல்லது, அதிமுகவுக்கு நல்லது. நீங்க சுயநலவாதி செங்கோட்டையனை சொல்றீங்களே, அந்த செங்கோட்டையன் 6 பேர் அழைச்சிட்டு போய் எடப்பாடியின் நல்லதுக்காக தான் அந்த பேச்சையே நடத்தினாங்க. அது நல்லது நினைக்கிறார் எடப்பாடி இல்ல, அது ஏதோ நமக்கு எதிராக சதின்னு பயந்துட்டாரு. அதனாலதான் அதை பத்தி அவர் காதிலே வாங்கலைங்கிறார். சரி, அப்போ உங்களை வீடு தேடி வந்து பாக்குறாரு, நீங்க அதை ஏத்துக்கல, அது பொய்ன்னு சொல்றீங்க. அப்போ அந்த சந்திப்பே பொய்ன்னு சொல்றாலும் கண்டென்ட்டை பத்தி கவலைப்பட மாட்டார். தலைமை கழகத்திலேயே அதை பத்தி பேசுறது வந்தா நிறுத்துங்க, அதை பத்தி யாரும் பேச. இடையில ஒரு தோல்விக்கு பிறகு நடந்த ஒரு தலைமை கழக கூட்டத்துல சில பேர் தஞ்சாவூர்ல எல்லாம் அவங்கள சேர்த்திருந்தா நல்லா இருந்தது கூட சில பேர் பேசும்போது எப்பா நிறுத்துங்கப்பான்ட்டார். மைக்கை வாங்கிட்டீங்க. ஸோ விவாதிக்கிறதையும் அனுமதிக்கல. செங்கோட்டையன் நான் மனசு திறந்து பேச போறேன்னு 1ஆம் தேதி 2ஆம் தேதி சொல்றாரு, 5ஆம் தேதி நான் மனசை திறக்க போறேன்னு. திறக்கிறதுக்கு 3 நாள் டைம் இருந்துச்சு. ஒரு தலைவன் என்ன பண்ணிருக்கணும்? அண்ணா என்னென்ன ஏதோ சொல்றீங்க, உங்களுக்கு என்ன வருதுங்க, வாங்க வீட்டுக்கு வாங்க, கூப்பிட்டுருக்கலாம்ல. நான் வர்றேன் குள்ளம்பாளையத்துக்கு, இவர் போயிருக்கலாம்ல. எடப்பாடி எங்கேயோ உயர்ந்திருப்பாரு, வெக்கப்பட்டுக்கிட்டாது செங்கோட்டை அமைதியா இருந்திருப்பார்ல. அண்ணனே வந்துட்டாரு, இவரும் அண்ணன் கூப்பிட்டாரு, அவரும் அண்ணன் கூப்பிட்டோம். அந்த பாசம் என்னைக்குமே மாறாது சார். அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியான சந்திப்பு நடந்திருந்தா இந்த காட்சிகளே வந்திருக்காது. அப்போ ஒரு தலைவனுக்குரிய பண்பு துளி கூட இல்லைன்னு சார் ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. அது இறங்கி வர மாதிரி இருக்காதா? சரி, என்னை வந்து பாருங்கன்னு போன்ல பேசலாம்ல. என்ன மன வருத்தம் உங்களுக்கு, என்ன பிரச்சனை? நான் ஒரு அமைப்புச்சாளரை போட்டேன், அது உங்களுக்கு பிடிக்கலையே, சரி விட்டுருங்க, அதை மாத்திக்கலாம். எதுவுமே பேச மாட்டேன். அதை பிரச்சனையை கண்டு ஒதுங்கி போனா யாராவது குரல் கொடுத்தா கட்சியை விட்டு நீக்கிட்டா, பொறுப்பு விட்டு நீக்கிட்டா பிரச்சனை தீர்ந்துருமா சார்? இதெல்லாம் நடக்காதனாலதான் அவர் அமித்ஷா கிட்ட போனார். ஆனா அவரு பாஸ் தானே எடப்பாடி, அவர் நினைக்கிறது தானே கட்சி கொடி மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறாரு. அத்தனை அதனாலதானே மதிச்சு தான் சீனியர். இன்னைக்கு இருக்கிற எல்லார்ட்டையும் அதிகாரமிக்க சீனியர்னா செங்கோட்டையன் தான். பொன்னையன் அவருக்கு சீனியர், பட் அவர் ஆக்டிவா இல்லைன்னு வச்சுப்போம். அந்த சீனியாரிட்டியை நினைச்சிருந்தா நான் எதுக்கு அவர் வீட்டுக்கு வரணும்? அது பதவியை இழந்து நிக்கிற எடப்பாடி வீட்டுக்கு நான் ஏன் வரணும்னு கேட்டிருக்க கூடாது. அவரு கேட்கல. வாங்க நானும் வர்றேன்னு தான் போனார். மதிச்சானே சார் போனார். அந்த மரியாதை நீங்க காப்பாத்திக்கலையே. பொய்ன்னு சொன்னதன் மூலமா ஏதோ நீங்க உங்களை தற்காத்துக்கல. அந்த 6 பேருமே உங்களுக்கு சற்றும் குறைவில்லாத தல கர்த்தர்கள். இந்த கட்சிக்காக உயிரை கிளைக்கழக, நீங்க சொல்ற அதே வார்த்தை தான். கிளைக்கழக செயலர்ந்து வந்தவங்க, நத்தமாகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், தங்கமணி, வேலுமணி, அன்பழகன், CV சண்முகம், துணிச்சல் மிக்க தல கர்த்தர் நான் சொல்லுவேன். 1000 குறைபாடு விமர்சனம் வேற பக்கம் இருக்கட்டும். சண்முகம் யார் சார்? இவங்கள ரோட்ல போற கவுன்சிலர், கொருக்குப்பேட்டையில சுயேட்சான கவுன்சிலர்களா? உங்களை மாதிரியே கீழே இருந்து வந்த ஆட்கள். அந்த 6 பேரை அவமானப்படுத்துற மாதிரி இப்படி ஒரு சந்திப்பே நடக்கலைன்னு சொன்னீங்களே. அப்போ அவமானப்பட்டதும் தரம் தாழ்ந்ததும் தரத்தை தாழ்த்தி கொண்டதும் நீங்கள் தானே தவிர செங்கோட்டையன் உள்ளிட்ட அந்த 6 பேரும் அல்ல. பிஜேபி என்ன செய்யும்? அதுதான் நானும் காத்திருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க, சில விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் வருது. அமித்ஷா சொன்னதா. ஏன்னா ஏன் அமித்ஷாவை இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி சொல்றேன்னா, செய்யக்கூடாததை செஞ்சு எல்லோரும் விமர்சிக்கிற அளவுக்கு அந்த காட்சியை நினைவுபடுத்தி பாருங்க. கூட்டணிக்கு அழைச்சிட்டு வந்த அந்த நாள் அவ்வளவெல்லாம் பண்ணிட்டு வந்து அணிக்கு அழைச்சிட்டு வந்த பிறகும் எங்கள் அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டார்.
நான் 100வது தடவை சொல்லிட்டேன், கண்ணமெல்லாம் வலிக்குது எனக்கு. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? அப்போ பிளான் பி ஒன்று வரைக்கும் இருக்கும். அவர் மேடையில் இருக்கிற போதே அவர் தலைமைன்னு சொல்லிட்டாங்க. என்டிஏக்கு தலைவர்னு சொன்னவர் அவர் தான். எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லாததும் அவர் தான். ரெண்டும் ஒண்ணு இல்லையா? யூபிஏ கவர்மெண்ட் ஒன்று இருந்துச்சுல, 1, 2ன்னு. மன்மோகன் 2லயுமே பிரதமர் அந்த 2லயுமே யூபிஏ சேர்பர்சன் யார் தெரியுமா? சோனியா. வித்தியாசம் தெரியுதா? மாப்பிள்ள அவர் தான், சட்டம் என்னதுக்கு மாதிரி சேர்பர்சன் அவர் தான், பிரதமர் மன்மோகன் சிங். அப்படி ஒரு பிளான் இவர்கிட்ட இருக்கும்னு சந்தேகப்படுற அளவுக்கு எடப்பாடி விமர்சித்த அண்ணாமலை அண்ணன் எடப்பாடியை முதலமைச்சராக்கும் வரை நான் ஓய்வே கிடையாது நமக்குன்னு சபதம் போடுறாரு. எனக்கெல்லாம் சிலிர்த்து போச்சு. சொன்னாரு, இன்னைக்கு இப்படி சொல்ற. யாரை வச்சுக்கிட்டு? அமித்ஷா வச்சுக்கிட்டு மேடையில. அதே மேடையில அண்ணாமலை பேசி முடிச்சோன்னே அமித்ஷா பேச வராருல, 2 வார்த்தை அண்ணாமலை ஜி சொன்னது கரெக்ட் தான், அடுத்த வருஷம் இந்நேரம் ஸ்டாலின் இந்த சீட்ல இருக்கக்கூடாது, சகோதரர் எடப்பாடி அந்த இடத்துல மருத்துவம் சொல்றதுக்கு 2 நிமிஷம் போதும் சார், ஏன் சொல்லலை? அண்ணாமலை தான் சொல்லிட்டாரு. இல்ல அது மட்டும் இல்ல, அண்ணாமலை சொல்லிட்டாருல்ல, அந்த அண்ணாமலையே அமித்ஷா ஜி சொல்லி தான் சொன்னாருன்னு. ஏன் அந்த ஜி அங்கே சொல்றாரு, அந்த ஜி மைக் முன்னாடி 2 வார்த்தை சொல்லக்கூடாது சார்? அதிமுக தொண்டனை உற்சாகப்படுத்தாது சார், எடப்பாடி மேல 1000 ரூபாய் சொல்லக்கூடாது சார். இன்னைக்கு அவர் தான் நம்ம கட்சியோட பொதுச்செயலாளர்னு ஏத்துக்கிட்ட வந்தா லட்சக்கணக்கான பேர் இருக்கிறோம் அதிமுக. என்ன இருந்தாலும் நமக்கு தலைவர் அவர். அந்த அத்தனை லட்சம் பேர் சந்தோஷப்பட்டிருப்பானா மாட்டானா? அப்போ நம்ம தலைவருக்கு எதிராக ஏதோ பண்றாரு போல இருக்கு. சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சு, பேச்சில் ஏதோ இந்தியில மொழிபெயர்க்கும் போது அல்லது டென்ஷன்லாம் மறந்துருப்பாருன்னு. பிரிண்டட் இன்டர்வியூ எப்படி வரணும் உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நீங்க நீண்ட காலமா அதில் இருக்கிறாள். வருவாங்க, எழுதுவாங்க, டேப் ரெக்கார்டில் அதெல்லாம் அந்த காலத்துல இருந்து பதிவு பண்ணுவாங்க, போய் டைப் பண்ணி அந்த பிரிண்டட் வெர்ஷன் அந்த தலைவருக்கு வரும். லீடர்ஷிப்பை பொறுத்து வரும், இல்லாட்டி ஃபோன்லேயே சொல்லுவாங்க, இது சரிதானான்னு பாருங்க சார், இல்லைப்பா இதை மாதிரி இந்த கேள்வி எடுத்துரு, இந்த இன்னொரு வார்த்தை இதில் சேரு, வெட் பண்ணி தான் அது வரும். அப்படி வந்த ஒரு பேட்டி கடைசியா அமித்ஷாவுடைய அதிகாரப்பூர்வ கருத்து என்ன தெரியுமா? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் தமிழ்நாட்டில், அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார். அது எடப்பாடி தானே அப்படின்னு ஏன் இந்த யூகம் பண்ணி தான் நீங்க சொல்லுவீங்களா? இப்படி சுத்தி இப்படி வர்றதுக்கு ஏன் சார்? நாங்க ஏற்கனவே நான் அறிவிச்சிட்டேன், என்டிஏனுடைய தலைவர் அவர் தான் தமிழ்நாட்டில், உங்களுக்கு என்ன சந்தேகம்? நிஜந்தன் சொல்றதா அன்னைக்கு அமித்ஷா சொல்லியிருக்கணும். கேள்வி கேட்பாரு, யார் சார் முதலமைச்சர், ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம், எதுக்காக இந்த கேள்வி கேட்கறீங்க? நான் தான் சொல்லிட்டேன், என்டிஏ தலைவர் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதிமுக செய்ய வேண்டிய முடிவு இல்லை அது அப்படின்னு சொல்லலையே. இது அதிமுக முடிவு எடுக்கும் கூட சொல்லலையே. அதிமுகலேருந்து ஒருவர் வருவார் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு சார். இன்னொரு கட்சியினுடைய முக்கிய பிரமுகர், தலைவர் கூட இல்லை அவர். அது ஒருவர் இன்னொருத்தரா இல்லை, ஆக மொத்தம் எடப்பாடி இல்லைங்கிறத மறைமுகமா சொல்லிட்டு வர்றாருன்னு தான் நான் கவனிப்பேன். எடப்பாடி இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவரை விட்டுட்டு மாற்றா ஒருத்தர மனசுல வச்சிருக்காங்க. அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க, சொல்லுவாங்களா மாட்டாங்களா, இல்ல தேர்தல் முடிஞ்சா, இல்ல கடைசி நேரத்திலயா, என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஆக மொத்தம் ஏதோ ஒரு பிளான் பி இருக்கு. நடக்குமா அது? நீங்க சொன்ன மாதிரி தெரியல. அது என்னங்கிறத வச்சுதான் எந்த அளவுக்கு நடக்கும், சாத்தியம் இல்ல அப்படின்னு நம்ம யூகம் பண்ணுவோம். என்னமே தெரியாம சார் இது ஏதோ கைக்குள்ள இருக்கு சார், அது என்ன சார் பண்ணும்? கையில என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதானே அதுக்கு அடிக்குமா என்னன்னு நம்ம ஒரு முடிவு பண்ண முடியும். துரத்துமா இல்ல அப்படியே சாப்பிட்டா அப்படியே காமா இருக்குமா? உள்ள என்ன இருக்குன்னே தெரியலையே சார். என்ன செய்யும்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? எடப்பாடிக்கு தெரியும்ல, தெரிஞ்சனாலதான் பதட்டப்படுறாரு. எப்படி வெளியில காட்ட மாட்டாரு? இல்ல பதட்டப்படுறாருன்னு சொல்றீங்க, பதற்ற வெளியே காண்க மாட்டேங்க. ஏன் இல்ல நம்மளால ரீட் பண்ண முடியுது இல்ல, நம்மளால ரீட் பண்ண முடியுது இல்ல. நீங்க பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் செங்கோட்டையன் அவ்வளவு அவசரம் 2வது நாளே நீங்க பொறுப்புல இருந்து நீக்கிறீங்களே, அது பதட்டம் இல்லாம வேற என்னது? அப்படி என்ன ஒரு தப்பு பண்ணிட்டாரு? கெடு விசாரில என்ன கெடுவிச்சாரு? நீங்கள் அந்த பொறுப்பிலிருந்து நீங்களாகவே விலகவில்லை என்றால் நான் விளக்குவேன்றதுதான் கெடு. இது உங்க கட்சி நல்லதுக்கு சொல்றாரு. நான் வீட்டுல உங்களை பார்த்தேன், ஒண்ணு பதில் சொல்ல, தலைமை கழகத்துல நீங்க பேச மாட்டீங்க, அதை பொய்யின்றீங்க, இதெல்லாம் மறைமுகமா அதுல பொதிஞ்சிருக்கு. நல்ல முடிவெடுங்க. ஒரு அறைகூவல், செங்கோட்டையன் சொன்ன கருத்தை எனக்கும் தெரியாம இல்லை, பரிசீலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்காது. ஆனால் அது என்கிட்ட தனிப்பட்ட முறையில் இன்னொரு முறை கூட சொல்லியிருக்கலாம். அண்ணன் செங்கோட்டையன் என்னை விட மூத்தவர், அனுபவத்தில் அவர் தவறு பண்ணிட்டார், ஆனால் தவறுன்னு பார்க்கல, கட்சிக்கு நல்லது சொல்லியிருக்கிறார், நான் பரிசீலிக்கிறேன், முடிஞ்சு போச்சா? நம்ம தான் அரசியலை கற்று தரல சார். நீங்கள் செங்கோட்டையன் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாரு, நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணலையே. திண்டுக்கலுக்கு அவசர அவசரமாக கூட கிருஷ்ணகிரிலேருந்து கேபி முனுசாமி ஒடியாடுறாரு திண்டுக்கலுக்கு, நீக்கிறோம்னே, பொறுப்பை பறிச்சிரோம்னே, அது சாதனையா? தீர்வு வந்துடுச்சா சார்? இது தீர்வா சார்? அதிமுக நல்லது நடந்துருமா சார் செங்கோட்டையனை பொறுப்புல இருந்து பறிச்சுட்டா? இன்னும் நீங்க போக வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கு? பிஜேபி என்ன திட்டம் வச்சிருக்கோம் யாருக்கு தெரியும்? நீங்க சொல்றீங்க ஒரு எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக இல்லாமல் இருக்கலாம், முதலமைச்சர் இல்லாமல் இருக்கலாம், இன்னும் பிளான் பியா இருக்கலாம் அப்படிலாம் சொல்றீங்க. அந்த திட்டத்திற்காக தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா? செங்கோட்டையன் கருத்து சொன்னது, எதிர்கருத்து சொன்னது, போர்க்கொடியும் கூட வேண்டாம், எதிர்கருத்து சொன்னது நீக்கிறது, எடப்பாடியை பலவீனமாக்குவதற்கான முயற்சிகள் நடப்பது. சரி, இதெல்லாம் எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டா அந்த பாயிண்ட்டுக்கு வரலையே அவரு.
நீங்க யோசிங்கிறாங்க, கட்சியை பலப்படுத்துங்கிறாங்க. 7 தொகுதியில் டெபாசிட் போன பிறகு அதை பத்தி பேச மாட்டீங்க. வேற என்னதான் பண்ணுவீங்க? வேற யாருக்கும் துணிச்சல் இல்லை. செங்கோட்டை இனிமேல் அடைய போற பதவி எதுவுமே கிடையாது, எல்லாம் அனுபவிச்சிட்டாரு. ஆனா மற்றவங்களுக்கு அந்த இது வரல. அதனாலதான் வேலுமணி டக்குன்னு போய்கிட்ட சரி இப்போ எதுவும் பேசிக்கிட்டா அமைதியா இருக்கிறாங்க. செங்கோட்டையன் மட்டும்தான் பேசினான்னு நினைக்கிறீங்களா? அந்த பிரஸ் மீட்டை முடிச்சுட்டு செங்கோட்டையன் யாரெல்லாம் பேச உங்களுக்கு ஆதரவு இருக்கு, நான் வந்துடுறேன், குள்ளம்பாளையத்தில் கதவை திறந்து வைங்கன்னு யாரும் சொல்லலை. நீங்களாவது சொன்னீங்களே என்ன? இவர் எங்கன்னே கேட்கிறாரு. இன்னைக்கும் எடப்பாடியின் பஸ்ஸில் பயணிக்கிற கூடவே இருக்கிறவரும் பேசுறாங்க. அதுக்காக செங்கோட்டையன் ஆதரவு பெறுதுன்னு அர்த்தம் இல்லை. உணர்வு வேற வழி இல்லாமல் நாங்களாம் சகிச்சுக்கிட்டு இருக்கோம்னே. என்ன சொல்லிதான் இப்பவே, அதாவது 150 தொகுதி ஜெயிச்சிடுவேன்னு சொல்றது தலைவன் இலக்கு வைக்க வேண்டிய ஒரு விஷயம். 210 150 வச்சுப்போம். அது இப்ப சொல்றாரு மினிமம் 150 சேஃபர் சைடு. ஆனா நான் 150 இப்பவே ஜெயிச்சுட்டேன்னு நினைக்கிறது இருமாப்பு, தப்பு கணக்கு. நீங்க இன்னும் கடக்க வேண்டிய தூரம். இவர் எடப்பாடி நான் ஜெயிச்சுட்டுதாவே நினைக்கிறாரு. சிஎம் மாதிரி நினைக்கிறது. சார் அவர் துறையெல்லாம் அவர் என்னென்ன இலாக்காங்கிற வரைக்கும் வச்சிருக்க வரைக்கும் ஒரு நக்கல் பண்றாரு ஒரு முன்னாள் அமைச்சர். நான் ஏதோ நகைச்சுவை சொல்லல. அந்த தன்னம்பிக்கைங்கிறது எந்த இடத்துல தப்பு கணக்கா மாறுது, இருமாப்பா மாறுதுங்கிறதுக்கு அந்த அந்த ஒரு முக்கியமான லைன், அது சென்சிட்டிவான லைன். நீங்க தன்னம்பிக்கைங்கிறத காப்பாத்துறது சாதாரண விஷயம் இல்லை. கொஞ்சம் அப்படி போயிட்டீங்கன்னா தப்பு கணக்கா போயிடும். திமிர் பிடிச்ச ஒன்று பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவர் அந்த ஓரல் லாங்குவேஜ்ல பாடி லாங்குவேஜே முதலமைச்சர் ஆயிட்ட மாதிரியே இருக்கிறாருன்னு சங்கடப்படுறாங்க. அப்படிதான் இருக்காரு, சங்கடப்படுறாங்க. அண்ணே இது நல்லது இல்லை. நம்ம எவ்வளவு போராடணும். திமுக வலுவா இருக்கு, பணத்துல, அதிகாரத்துல, கூட்டணியில எல்லாத்துலயும் வலுவா இருக்கிறோம். அவனை அடிக்கிறது சாதாரணமா? இன்னும் நம்ம எவ்வளவு தூரம் போகணும்? இவர் என்னமோ இப்பவே ஆயிட்ட மாதிரியே கனவு கண்டுட்டு இருக்கிறாரு. ஓபிஎஸ் எதிர்ப்பு காட்டினாரு, வெளியேற்றப்பட்டாரு. டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. சசிகலா சைலண்ட் ஆயிட்டாங்க. அந்த லிஸ்ட்ல ஒன்னா தான் செங்கோட்டையன் ஆயிடுவாரா? செல்லா காசுன்னு கூட வார்த்தையை விடுங்களேன். இப்ப என்ன ஆயிட போகுது? அந்த செல்லா காசாக இருந்த 4 பேர் கூட இல்லாத ஓபிஎஸ் தானே 3 லட்சம் ஓட்டை வாங்கி டெபாசிட் போக வச்சார் அதிமுகவுக்கு. அந்த 4 பேர் கூட இல்லை தினகரன். அவர்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொன்ன தினகரன் தானே தேனியில் அதிமுகவுக்கு டெபாசிட் போக வச்சாரு. மதுரையில் பிஜேபி 2ஆம் இடம் தனிச்சு வந்திருக்குமா சார்? யாரால? திருநெல்வேலியில் நீங்கள் 4ஆம் இடம் போக தெரிஞ்சிக்கல. 2000 ஓட்டு கம்மியாக இருந்தால் 4ஆம் இடம் இல்லை. அந்த கதிக்கு ஆளாக்குனது யார்? ஆளாக்க வைத்தது யார்? யார்? எடப்பாடி தான். அதுக்கு காரணம் தினகரன். ஒன்னா சேரணும்னு சொன்னதை காதில் கேட்கல. அவர் வேலையை பார்த்தார். நீங்கள் 4ஆம் இடத்துக்கிட்ட போயிட்டீங்க. திருநெல்வேலி அதிமுக கோட்டை சார். அப்போ அந்த கட்சி அந்த கதிக்கு ஆளாக்குனது யாரும் ஒன்று வருதில்ல. சரி, அவர் ஒரு நம்பிக்கையோட ஒரு கணக்கு போறாரு. இல்லை நம்ம தனியாக நின்று பார்ப்போம், இஸ்லாமியர்கள் நம்மளை ஆதரிப்பாங்கன்னு தன்னம்பிக்கையோட தான் போட்டார். தப்பு கணக்கு ஆயிடுச்சுன்னா அதன் பிறகு சுய பரிசோதனை பண்ணணும்ல. அதுவும் இல்லையா? அப்ப என்னதான் பண்ண காத்திருக்கீங்க? அமித்ஷா செய்ய காத்திருக்கலாம் ஒரு பக்கம். எடப்பாடி என்ன செய்ய காத்திருக்கிறாரு? அதிமுக ஒன்னாகணும், அது பலம் பெறணும், யாரோ ஒருத்தர் தலைவராக இருக்கலாம், பிரிந்து எல்லாம் ஒன்று கூடணும், இப்படிங்கிற ஒரு ரோட் மேப் பிஜேபிக்கு அமித்ஷாக்கு இருக்குமா? அந்த நேரத்தையும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க சார். பிஜேபி நீங்க அவளை அப்படியே சுத்த சுயம் பிரகாசமாலாம் நினைக்காதீங்க. அவங்களும் சில்மிசம் பிடிச்ச ஆட்கள் தான். ஒன்னா இருக்கணும்னா குறைஞ்சபட்சம் என்டிஏல ஒன்னா இருக்க போன்னு தெரிஞ்சா ஓபிஎஸ் போக விட்டுருக்கலாமா? அவர் பிரதமரை பார்க்க ஆசைப்படுறாரு. அமித்ஷா ஒரு ஜி ஓபிஎஸ் கொஞ்சம் பார்க்கணுங்கிறாரு. ஏர்போர்ட்ல 2 நிமிஷம் பார்த்துருங்க சொல்றதுக்கு அமித்ஷாக்கு வேலை ஆயிருக்கும். செய்தி அவருக்கும் போகுது. அவர் ஐபிஐ கையில் வச்சிருக்கிறார். ஓபிஎஸ் சொல்ல போகுது. மனசுல இருக்கிறத ரீட் பண்ணி எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க. ஓபிஎஸ் இந்த மூட்ல இருக்கார். மூடு கொண்டு கொடுக்கறதா உளவுத்துறை வேலை. பிரஸ் மீட் வச்சுட்டா நிருபர் வேலை. அது மூடு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதா இன்டெலிஜென்ஸோட வேலை. ஐபி போய் சொல்றாங்கல்ல ஓபிஎஸ் வருத்தத்தில் இருக்காருன்னு. சரி, அவர் வருத்தம் என்ன? மோடியை பார்க்கணும், அவ்வளோதானே. 2 நிமிஷம் பார்க்க வச்சிடறேன். அமித்ஷா செஞ்சிடக்கூடாதா? செய்கிறாரு. சரி, அவர் போயிட்டாரு. டெல்லியில இருந்து யாராவது கூப்பிடுங்க, ஓபிஎஸ் வந்துருவாருன்னு தினகரன் சொல்றாரு. யாருமே கூப்பிடல. அந்த தினகரன் சரி நம்மளை ஏதோ நம்மளுக்கும் இதே கைதான்னு கட்சிக்காரெல்லாம் உஷாராக ஆரம்பிச்சானே. நாளைக்கு நமக்கு இந்த கைதுதான் சொல்லும் போதே 2 நிகழ்ச்சி நடக்குது. 2லையும் தினகரனை புறக்கணிக்கிறீங்க. புறக்கணிக்கிறதே நைனா நாகேந்திரன் வேடிக்கை பார்க்குறார். அமித்ஷாவுக்கும் அந்த தகவல் போகுது. அவரும் வெளியே போறார். இதுக்கு பேர் ஒற்றுமைப்படுத்துறதா சார்? அப்போ உங்களுடைய நிஜமான நோக்கம் கலகங்கள் இல்லா தமிழகங்கிற பழைய கோஷம் ஞாபகம் வந்துருச்சு பிஜேபிக்கு. அது நடக்கலை. அப்போ ஒரு கழகத்தை முதல்ல ஒழிப்போம். 2 விஷயம் நீங்கள் உங்கள் பேட்டியில் 2 விஷயம். ஒன்று வந்து நவம்பர் மாதம் ஏதோ ஒரு சமயத்தில், ஏதாவது டிசம்பர் மாதம் ஏதோ ஒரு சமயத்தில் ஒற்றுமைப்படுத்தவோ இல்லை மாற்று ஏற்படுத்தவோ வெற்றிக்கான ஒரு சூழலை உருவாக்கவோ பிஜேபி திட்டமிடும். அதிமுக ஒற்றுமைப்படுத்தி அந்த அணியை. இன்னொன்று நீங்கள் இப்போ என்ன சொல்றீங்கன்னா உடைக்க தயாராகும். இல்லை, நான் என்ன சொன்னா அந்த டயத்தை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க இருக்கிறத பலவீனப்படுத்திட்டு திருப்பி பலப்படுத்துறது வேற. அதை முதல்ல பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற கருத்து வேறுபாடுகளை சரிப்படுத்துறது வேற. முதல்ல என்டிஏக்கு வரட்டும், அப்புறம் நம்ம எடப்பாடி பார்த்துக்கலான்ற அந்த நேரத்தை பிஜேபி மிஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்றேன். அப்போ ஒரு உள்நோக்கம் இப்படி இருந்த பிளான் பின்னு ஒன்று சொன்னல, அது எடப்பாடிக்கு மாற்றுங்கிறது மட்டுமே பிளான் பி இல்லை. கடைசி வரைக்கும் கழுத்தறுத்து அதிமுக இதோட ஒழிச்சிடுறது பிளான் பில அதுவும் ஒரு அங்கம் சார். பிஜேபியினுடைய இறுதி இலக்கு அதுதான். ஒரு கழகத்தை முதல்ல ஒழிப்போம், இன்னொரு கழகத்தை அப்புறம் ஒழிச்சிருவோம். கழகங்கள் இல்லா தமிழகம் கனவுதான். இந்த ஜென்மத்துல கண்ணு கட்டின தூரத்துல நடக்காது, நடக்க கூடாது. தமிழ்நாட்டு நலனுக்கு நான் திருப்பி சொல்றேன்,
திமுகவும் அதிமுகவும் சில 10 ஆண்டுகளுக்காவது வலுவோடு இருக்கணும். இப்படி கழுத்து இருக்கிற வேலையை செய்யற பிஜேபி உள்ளிட்ட எந்த கட்சியாக இருந்தாலும் மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்தணும். அதிமுக காரங்க தான் உஷாரா இருக்கணும். எடப்பாடின்னு சொல்ல மாட்டேன், அவர் உஷாராவே இல்லை. பிஜேபி ஒருத்திட்டே இருக்கணும். ஒன்று அதிமுக ஒருமைப்படுத்த வேண்டும், ஒற்றுமைப்படுத்த வேண்டும், பிரிந்து ஒன்று சேர்க்க வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டிய நிலையிலாவது வர வேண்டும். ஒன்று அது இருக்கணும். இல்ல உடஞ்சு போகட்டும், அழியட்டும் நினைக்கணும். ரெண்டுல ஒண்ணுதானே இருக்கணும். ஒண்ணுதானே. நம்ம ஏன் இன்னும் நான் குழப்பத்துல இருக்கேன், என்ன போன்ற குழப்பத்தில் இருக்காங்கன்னா, ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு கம்னு இருக்கிறீங்க, தினகரன் போக போறாருன்றீங்க கம்னு இருக்கீங்க, தினகரன் போயிட்டாரு கம்னு இருக்கீங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு பின்னர் குருமூர்த்தியில் ஆரம்பிச்சு அண்ணாமலை எல்லாம் நயினார் நாயகர் எல்லாம் அவர்கள் இருவரும் மீண்டும் இந்திய கூட்டணிக்கு வர வேண்டும். ஏங்க இருக்கிற போது அவளை போக விட்டுறாதீங்கன்னு கதறும் போதெல்லாம் கண்டுக்கல, வெளியே போறதை வேடிக்கை பார்க்குறீங்க, வெளியே போறதுக்கு நீங்களே ஒரு காரணமா இருக்கிறீங்க. அவர்கள் மீண்டும் என்டிஏவில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அப்ப நக்கலா இல்ல சீரியஸா? என் குருமூர்த்திக்கு தெரியாதா? உங்களை நம்பி தானே முத வந்தா ராத்திரி நேரத்துல சமாதிக்கு போகாதன்னு ஒரு அட்வைஸ் பண்ணீங்களா? உடனே போய் உட்காருங்க, தர்ம யுத்தத்தை தொடங்குங்க அப்படிலாம் சொன்னதை ஓபிஎஸ் கேட்டாரு. அந்த ஓபிஎஸ் வெளியே போக போறாரு, குருமூர்த்தி ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம்ல. இப்போ நயினார் நினைச்ச நேரம்லாம் அமித்ஷாட்டு பேச முடியாது. ஓஎஸ்டி கிட்ட சொல்லி செக்ரட்டரிகிட்ட சொல்லி அப்படி பேசுவாங்க. குருமூர்த்தி அப்படி இல்லை, ஜி ஸ்ட்ரைட்டாக மோடிக்கிட்டையும் பேசுகிறாரு, அமித்ஷாட்டையும் பேசுகிறாரு. ஓபிஎஸ் வருத்தத்தில் இருக்கிறாரு, மோடியை பார்க்கணுங்கிறாரு போல. 2 நிமிஷம் குருமூர்த்தி நினைச்சது 5 நிமிஷம் வேலை சார். ஏன் அன்னைக்கு மௌனமா இருந்த குருமூர்த்தி இன்னைக்கு பாஞ்சுக்கிட்டு வராரு. தினகரன் சகோதரர் ஓபிஎஸ் எல்லாம் ஓரணியில் என்டிஏக்கு இருப்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அதைத்தான் நானும் விரும்புகிறேங்கிற கண்டென்ட் நந்தி பேட்டி கொடுத்துருக்காருல. இந்த 1 மாசமா என்ன அம்னீஷியாவில் இருந்தீங்களா? எங்க போனீங்க? அப்போ குருமூர்த்திக்கு நிஜமாகவே அந்த எண்ணம் இருந்தால் அன்னைக்கே தடுத்திருக்கலாம். இன்னைக்கு சொல்றதை பார்த்தா நக்கல் அல்லது பிளான் பில ஏதோ ஒரு வஞ்சகம் சூழ்ச்சி ஒளிஞ்சிருக்குன்னு தான் பார்க்குறேன். என்ன சந்தேகம் உங்களுக்கு? அது 2 தான். 2ல ஏதோ நடக்க போகுது. 1, இந்த தேர்தலில் நம்ம கொஞ்சம் சீட்டுகளை வாங்கிக்குவோம், கொஞ்சம் பலப்படுத்தி பார்ப்போம், முயற்சி எடுப்போம். இல்லை இந்த தேர்தலே நம்மளுடைய ஒரிஜினல் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவோம், ஒழிச்சிருவோம் அதிமுகவை. அந்த மாதிரி 2 பிளானை ஒன்றா வச்சுக்க முடியுமா? அவங்க மனசுக்குள்ளான வச்சிருக்காங்க. 2ஐயும் தூட்டி வீதியில போட்டா தானே என்ன சார் முட்டாள்தனமா இருக்கு சொல்லுவீங்க. கைக்குள்ளையில மூடி வச்சிருக்காரு அமித்ஷா. இல்ல அந்த மாதிரி பண்ண முடியுமா? நீங்க தேர்தல் 7 மாசம் இருக்கு. இந்த எத்திக்ஸ் இதெல்லாம் பிஜேபி கிட்ட எதிர்பார்க்காதீங்க. கழுத்து இருக்கிறதுல நம்பர் 1 கட்சியா மாறிடுச்சு. அது அரசியலே அப்படிதான். பிஜேபி விதிவிலக்கல்ல. நாங்கள் வித்யா பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படின்ற அந்த டைம் லைனோட தான் அவரோட வந்தாங்க களத்துக்கு வரும்போது. ஒரிஜினல் அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு நாடு தெரிஞ்சுக்கிச்சு. அதை பேராசிரியர் சீனிவாசன் ரொம்ப பெருமையாகவே சொல்லிட்டார். நாங்கள் ஒரு கட்சியை ஒழிக்கணும்னா முதல்ல அந்த கட்சிக்கிட்ட கூட்டணி அமைப்போம், அப்படியே மெதுவாக உட்காந்து பேசுவோம், அப்புறம் அந்த கட்சியவே கபலீகரம் பண்ணுவோம்னு வெக்கமே இல்லாமல் ரொம்ப பெருமையாக சொல்கிறார் சார். அந்த பிஜேபியை பார்த்துட்டுமா சார் இன்னும் அவங்கள நம்புறீங்க? வேற வழியில் தலையெழுத்து, அதிமுக தலையெழுத்து அப்படி ஆகிப்போச்சு. ஜெயலலிதாவின் ஆன்மா தான் அந்த கட்சியை காப்பாற்றணும். இப்போ நீங்கள் இந்த சொன்ன விஷயம்னா செங்கோட்டையனுக்கும் தெரியல, தெரியுமே. அந்த இதுலையாவது ஏதாவது நல்லது நடக்காதான்னு அவர் பார்க்குறாரு. சரி, அதுக்காக பிஜேபி போய் சேர்ந்து நினைக்கிறீங்களா? இல்ல பிளான் ஏ நடக்கும்னு நினைக்கிறாரா? தெரியல. பிளான் ஏல இவ்வளவு ஓட்டைகள் இருக்குன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே பிளான் ஏன்னு நாங்கெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறோமே, இந்த உலகம் நம்புது. 120 தொகுதியில பஸ் ரவுண்ட் வந்துருச்சே, பிளான் ஏ தான், எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு, அதுல இவ்வளவு ஓட்டைகள் இருக்கு ஜின்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. ஆனா கூட்டம் செம்மையை குடிச்சேன், வாழ்த்து சொல்லுவோம். ஆனா அப்படி இருக்கும்போது அவர் அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபாலோவிங் இருக்கு அப்படிங்கிறது. அப்போ எடப்பாடிக்கு கூட்டம் சேர்றது மட்டும் ஃபாலோயர் இருக்கிறாங்க, அப்போ வந்துருவாரோ ஆட்சிக்கும்பீங்க. விஜய் கூட்டம் வந்தால் மட்டும் அது ஓட்டா மாறுமா சார்னு அது ஒரு நிஜந்தன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. பொதுவெளியில் வர மாதிரி சொன்னா சார் அவங்களாம் என்ன சார் நெத்தியில் கட்டிக்கிட்டு வர்றாங்க, 5 லட்சம் பேர் கூடனா ரைட்டு, ஓட்டா மாறிடுமா சார்? ஏன் அதை எடப்பாடி கேட்க மாட்டீங்க? ஏன் அதை ஸ்டாலின் கேட்க மாட்டீங்க? எல்லாம் 200 ரூபா கொடுத்து சாப்பாடு போட்டால் வருவான். விஜய் கிட்ட அது போடாமே வந்தான். வித்தியாசம் அதுதான். அது அடுத்த தேர்தல் அவன் அப்படியே இருப்பானா தெரியாது. ஓட்டா மாறுவாங்க தேர்தல் வரைக்கும் பண்ண. ஸோ அந்த கூடுகிற கூட்டம் மட்டுமே விஷயம் அல்ல, அமைக்க வேண்டிய அணிகளும் முக்கியம், அந்த அணிகளில் இடம்பெற வேண்டியவர்களும் முக்கியங்கிறனால சார் கணக்குகள் போடுறாங்க. நான் பிரச்சாரத்தை முடிச்சிட்டப்பா, மயிலாடுதுறையில் என்ன கூட்டம் அப்படின்னு விட்டுருவார. மயிலாடுதுறையில் யாரை நிறுத்தணும், எந்த கட்சி ப்ரெஷர் கொடுத்தா நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா மயிலாடுதுறையை பிஜேபியும் கேட்கும், மயிலாடுதுறையில் வலுவான கேட்டுட்டு எடப்பாடி மைண்டில் வச்சிருக்கிறாரு. அசம்பிளிக்கு சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா கோயம்புத்தூர்ல சில பகுதிகளில் கூடாத கூட்டம் கம்மி நம்ம பேசணும். மயிலாடுதுறை டெல்டா வரும்போதெல்லாம் நல்ல கூட்டம் சார். அதோட வேலை முடிஞ்சிச்சா? அந்த மயிலாடுதுறை தக்க வைக்கிறது எப்படி? கூட்டணியில் யார் வந்தாலும் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் மயிலாடுதுறை விட்டு கொடுக்காம நம்மளே வச்சுக்கிறது எப்படி? இன்னும் பல திட்டங்கள் இருக்குல்ல, ஒத்துக்கிறீங்களா? ஸோ கூட்டம் கூட்டிட்டு பேசாம இருக்க முடியுமா? சரி, அப்படி வர்ற முதல்ல அதிமுக உறுப்பினர் இருக்கான் பாரியா, அவன் ஓட் லிஸ்ட்ல பேர் இருக்கான் பாரியா, நாமினேஷன் தள்ளுபடி ஆகிட போகுது. எவ்வளவு விஷயங்கள் சார், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு சார். ஏதோ பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டாரு, நல்ல கூட்டம் சார், அப்பாடா முதலமைச்சர் ஆகிட்டோம்ப்பா. எப்போ பதவி ஏற்பு என்னைக்கு, கவர்னர் என்னைக்கு இருக்கான்னு கேளு, தேர்தலில் நிற்க மாட்டீல. என்ன சார், எவ்வளோ தூரம் சார் இன்னும் போகணும்? இன்னும் திமுக என்ன செய்ய காத்திருக்கு?
சூழ்ச்சிகள், வஞ்சகம் எல்லாம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா? பிஜேபி, திமுக அவங்களும் அரசியல் கட்சி தானே சார். அவர் ஒரு இமேஜில் இருக்காரு. இன்னைக்கு ஸ்டாலினுக்கு ஒரு இமேஜ் இருக்குது, வலுவான கூட்டணி இருக்குது, அடிச்சு வச்சிருக்க பணம் இருக்குது. இவ்வளோ பலம் இருக்கிற ஒரு ஆளை வீழ்த்துற போது நீங்கள் எவ்வளோ உஷாராக இருக்கணும்னு தான் ஆதங்கத்தில் செங்கோட்டையன் போன்றவர்கள் பல பேர் நினைக்கிறாங்க. ஆனால் பல பேர் நினைக்கிறது நினைச்சவங்களாம் வெளியே போயிட்டே இருக்காங்க. அது பெருமையா? எடப்பாடிக்கு அது பெருமையா? அண்ணன் பார்த்தீங்களா, செங்கோட்டையனை ஒரு செகண்ட்ல நீக்கிட்டாரு. இது பெருமையா? அவர் போன பிறகு கோபிச்செட்டிப்பாளையத்தில், அது உள்ளிட்ட ஈரோடு மாவட்டத்தில் அவருடைய இம்பாக்ட் இருக்கிற அவரு கவுண்டர் சமுதாயத்தில் மதிக்க தகுந்த ஒரு நபர். கிட்டத்தட்ட 9 மாவட்டங்களில் கவுண்டர்கள் டிசைடிங் ஃபேக்டரா இருக்கிறான். அங்கே எதுவும் 1000 பார்த்துக்கிங்கயா. இந்த பதட்டம் வர்றவர் தான் தலைவர். செங்கோட்டையனை நீக்கிட்டேன் பார்த்தீங்களா? அண்ணனுக்கு எவ்வளவு துணிச்சல். இது பெருமையா? நிர்வாகிகள் அவர்கிட்ட கியூல நின்று வாயக்கின்றிய பார்க்கட்டும், நம்ம வாழ்த்து சொல்லுவோம். சரி, அது நல்லபடியா கட்சி வந்தா சொல்ல வந்தீங்க. இல்ல அப்படி இல்லை. இந்த திட்டமிடல், இந்த எச்சரிக்கை உணர்வு, இது ஏதோ பணிஞ்சு போறதாவோ குனிஞ்சு போறதாவோ இல்லைங்கிற உணர்வு மேல ஒரு தலைவனுக்கு வரணும் சார். எடப்பாடி யாரெல்லாம் குரல் கொடுக்குறாரோ எல்லாம் இன்னைக்கு எங்க போனாங்க? ஜெயக்குமார்ல தொடங்கி எல்லாரும் பேசினாங்க. அண்ணா திமுகவை எதிர்த்தவர்கள் தான் வீழ்ந்து போனார்கள். எது வரைக்கும் தெரியுமா? எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்த வரைக்கும். ஆனா எடப்பாடி எதிர்த்தவர்கள் அண்ணா திமுக விட்டு விலகி போனாலும் அண்ணா திமுக டெபாசிட் போக வச்சாங்க. 9 தொகுதிகளில் தோழமை கட்சியோட சேர்த்து அண்ணா திமுக மட்டும் 7 தொகுதியில் டெபாசிட் போச்சு. வீழ்ந்தது அண்ணா திமுகவா இல்லை வெளியேறிவர்களா? அமித்ஷாவை நம்ப போறது செங்கோட்டையனா எடப்பாடியா? அது என்ன அவர் எடுக்க போறாருங்கிற ஸ்டேஜை பொறுத்து. என்னோட உள்ளார்ந்தது, நான் அரசியலை பிஜேபியையும் சேர்த்து கவனிச்சுட்டு இருக்கிறத பார்த்தா இவர்கள் ஒருவரும் அதிகாரத்துக்கு வரது வர மாட்டாங்கன்னு தான் என்னோட உள் மனசு சொல்லுது. இந்த கட்சியை அழிக்கிற வேலையை தான் பிஜேபி பார்க்கும். அவர்கள் இந்த அற்புதமான நேரத்தை தவற விட்டதையெல்லாம் வச்சு பார்த்தா நிஜமான ஆசை அதிமுக அழிவதுதான்னு நினைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. அதுக்காயா இவ்வளவு மெனக்கெட்டு அந்த கூட்டணி அமைச்சிய அப்படின்லாம் கேட்க தோணுது எனக்கு. இந்த நிகழ்ச்சியில் கருத்தை குறிப்பிட்ட லட்சுமணன் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி வெற்றி நடை போடுகிறது.